ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ்னா தான் அவங்க அவன் ஜஸ்ட் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லர்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் அவங்க நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இனிஷியலாக ஒரு பிரேக் நம்ம சேனலே போட்ட மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து அந்த D23 புதுசாக ஒரு ஸ்பெஷல் லுக் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதில் மிஸ் பண்ண சில முக்கியமான டீடைல்ஸ் பற்றி தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓவரால் பிரேக் டவுன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே மிஸ் பண்ண சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ளே சிலதெல்லாம் ஒளிச்சு வச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய கனெக்ஷன் கொடுத்தா ஸ்டோரி நம்மளால் பெருசாக டீகோட் பண்ண முடியலைங்க. பட் ஸ்டில் என்னன்றது நமக்கு நல்லா தெரிய வருது. என்னதுன்னு பார்த்தரலாமா? அண்ட் ஒரு தியரி படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 டூம் இருக்க போகிறதாலாம் ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. எப்போ அது சாத்தியம் 2 டூம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி வந்துட்டு இந்த படத்தில் டூமோட ஒரு வேரியன்ட் இன்னொரு டூமுமே வரப்போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் சிலியன் மர்ஃபியும் பேர் போன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி சிலியன் மர்ஃபியை கூப்பிட்டு வந்தால் எதுக்கு ஆர்டிஜேவை கூப்பிட்டு வரணும்? அப்படி இன்னொரு பெரிய ஆக்டர் எதுக்கு காசு கொடுத்து கேஸ் பண்ணோம்? இதெல்லாம் சும்மா தான். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் டூமோட வேரியன்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது ஏன் அந்த ரூமர் கிளம்புச்சுன்னா, டெக்னிக்கலி இங்கே டூமை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 2 விதமான ஆர்மர் போட்டிருப்பாரு. ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ரெடிக்கு சண்டைக்கு ரெடி ஆகிற ஒரு ஆர்மர் மாதிரியே இருக்கும். இன்னொரு ஆர்மர் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆர்மர், ஒரு ஃபார்மல் லுக் ஆர்மர் மாதிரி ஒன்று இருந்துட்டு இருக்கும். ஸோ 2 ஆர்மர்னால தான் அந்த படத்தில் 2 டூம் வர போகிறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் அப்படின்றது அவர் நார்மலாக போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆர்மராக இருக்கணும். செகண்டாக இருக்கிற அந்த பேட்டில் ரெடியாக இருக்கிற ஆர்மர் அவர் வந்துட்டு அவெஞ்சர்ஸை ஏமாத்தினதுக்கு அப்புறம் லைக் இனிஷியலாக வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா வந்தான்ப்பா கூட ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்மராகவும், 2வது ஆர்மர் அவர் யாருன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு ஆர்மராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சண்டைக்கு தெரியாததுக்காக அந்த ஒரு ஆர்மரை போட்டுட்டு இருக்காரு போல. அண்ட் இன்னொரு தேதிப்படி இன்னொரு ஃபீமேல் வேரியன்ட் டாக்டர் டூம்லாம் வர போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. லெட்வியன் விச்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் லெட்வியன் விச்சஸ் பற்றி பேசும்போது தான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் யாரோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியுதுல்ல. அவங்களோட கால் மட்டும்தான் ரிவீல் ஆகிட்டு இருக்கு. கலர் கூட பெருசாக தெரியல. ஏன்னா இந்த லெட்வியன் விச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமிகானில் ஒரு 3 காஸ்டியூம்ஸ் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. க்ரீன், ரெட் அண்ட் பர்பிள்ன்ற ஒரு 3 சூட் கேரக்டர் ட்ரேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இது இவங்களா இருக்கும் அவங்களா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெட்டு கூட ஒரு ஐடியா கிடைக்குது. ரெட்டு பாசிபிளி ஸ்கார்லெட் விச்சா இருக்கலாம் அவங்களோட பவரை. மேபி இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டூம் அவரோட கண்ட்ரோலில் எடுத்து தன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லேயே வாண்டா செத்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பட் அங்கே வாண்டா சாகலை. அந்த வாண்டாவை பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் கடத்திட்டு வந்து அவள் மெமரி எரேஸ் பண்ணி அவள் மேஜிக்கை இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் பர்பிள் சூட்டில் இருக்கிறது கிளியான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. கிளியாவா எப்படி இருக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட லாஸ்ட்டில் டாக்டர் செஞ்ச கிளியாவும் சேர்ந்து இன்கோஷனை தடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். மேபி அங்கே போன இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையெல்லாம் நடந்து இவங்க 2 பேர்த்தையும் மேபி டாக்டர் டூம் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் அதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ன்னு ஒரு படம் வந்திருக்க வேண்டியதுங்க. ஆக்சுவலி டூம்ஸ்டேக்கும் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவில் அந்த படம் வரப்போகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி அப்படி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட லாஸ்ட் போஸ்ட் கிரெடிட்டில் நம்ம டூம் அவங்க 2 பேர்த்தி கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது காட்டியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும். டூம் இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டின மாதிரி இருந்திருக்கும். அப்படி இது இவங்க காட்டல. இப்படி திடீர்னு வந்துட்டு இவங்க 2 பேர்த்தி ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு சீனோ ஷாட்டோ வச்சுட்டா அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ண முடியும்னு தெரியலைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதே போரிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஃபோட்டோவுமே லீக் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த கேரக்டரோட மாஸ்க் அண்ட் லுக்கே பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது. போரிஸ்ன்றது காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டூமை வளர்த்தவரோட பேர். அண்ட் நம்ம டூமுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர். அண்ட் அந்த கேரக்டரோட பேர் தான் இதுக்கு கொடுத்துருக்காரு பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹோல்டு இருக்கும். லைக் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தான் 3வது கண் ஒன்று ஓப்பன் ஆச்சு. ஸோ 2 கண்ணு நெத்தியில் இருக்கிற 3வது கண்ணுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி மேபி இந்த மாஸ்க் இருக்கலாம். ஆக மொத்தம் டாக்டர் டூம் பவர்ஃபுல்லான சாசரஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து தன்னோட வேலையாக தன்னோட ஒரு இடத்துல வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்ததாக டாக்டர் டூமோட அந்த ஒரு கேசல் ஆர் அந்த த்ரோன் ரூம் நீங்கள் சொல்லலாம். ரொம்பவே லைட்டிங் பளிச்சுன்னு க்ரீனிஷாக ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த படத்தில் அந்த ஹால் எடுத்து பார்த்துட்டு போல அந்த எப்படி இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் நம்ம டாக்டர் டூம் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இது ஜொலிச்சுட்டுலாம் இருக்குது. லைக் அந்த ரூன்ஸ் தான் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் டூமுக்கு மேஜிக் நல்லாவே தெரியும். அண்ட் இந்த யூனிவர்ஸில் அவர் எப்படி மேஜிக் கற்றுக்கிட்டாருன்னு சரியாக தெரியல. ஐ திங்க் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமுக்கு டெக்னாலஜி மேஜிக் ரெண்டுமே அத்துப்படி. அயன்மேனையும் டாக்டர் செஞ்சு கலந்தா கிடைக்கிற கலவை தான் டாக்டர் டூம். ஸோ டெக்னாலஜிலையும் சரி மேஜிக்லையும் சரி 2த்தையுமே கரைச்சி குடிச்சவர் தான் அவர். பட் இந்த படத்தில் பாசிபிளி அவர் டெக்னாலஜியை கொஞ்சம் கம்மியாகவும் மேஜிக்கை அதிகமாகவும் யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதனாலே டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு தன்னோட அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி கேஸில் கூட ரூன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. தன்னோட சூட் கொண்டு எல்லாத்தையும் மேஜிக்லி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லலாம். மேபி இது படத்தோட லாஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கலாம். லைக் நான் நினச்சதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்போ இது ஏன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாசிபிளி அவர் த்ரோனில் போய் உட்கார மாதிரி கூட இருக்கலாங்க, சொல்ல முடியாது. அண்ட் அவரோட சூட்டை பற்றியுமே நீங்கள் சொல்லணும்னா அந்த ஆர்மர்லேயுமே நீங்கள் பாருங்களேன், அதுவுமே கிட்டத்தட்ட ரூன்ஸ் மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். அண்ட் 2 பக்கமும்
அந்த செஸ் பிளேட்டில் 2 பட்டன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள்ஸ் இருக்கும். ஒன்று பார்க்குறதுக்கு கேப்டன் மார்வல் சிம்பிள் மாதிரியும், இன்னொன்று தோரோட மியால்னர் மாதிரியும் இருக்குது. பாசிபிளி இந்த 2 ஹீரோஸையும் கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேபி அவர் இந்த மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா டாக்டர் டூம் யாருக்கு எதிராக சண்டை போட போகிறோன்றதை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் உருவாக்கிட்டு வந்திருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலை எந்த இடத்துலையுமே பார்த்துருக்க மாட்டோம். அவங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு டவுட்டாக தான் இருக்குது. அண்ட் டூமோட ஆர்மரில் ஒரு வித்தியாசமான ஒரு ஆஃப் புட்டிங்காக ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா? இதை நானே கொஞ்சம் லேட்டாக தாங்க நோட் பண்ணேன். ஆக்சுவலி டூமோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் சுற்றப்பட்டிருக்கு. இதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ சில வேர்டிங்ஸுமே எழுதப்பட்டிருக்கு. இது என்ன விஷயம் நமக்கு தெரியலங்க. இது கொஞ்சம் ஆஃப் புட்டிங்காக தான் இருக்குது. லைக் இந்த ஆர்மருக்கே சம்மந்தமில்லாத ஒரு விஷயமாக தான் இது இருந்துகிட்டு இருக்குது. இதில் மட்டும் கிடையாது, டூமுக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அவரோட லுக்கை வச்சு. அதுலேயுமே இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. இந்த பீஸ் ஆஃப் கிளாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பாசிபிளி இந்த மியூரலை பார்ப்பார்ல, அந்த மியூரலில் இருக்கிறது அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தை ஆர் அம்மான்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. யாராக இருந்தாலும் சரி, மேபி அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அவங்க கொடுத்த ஒரு பொருளாக மேபி இது இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி மேஜிக் தெரிஞ்சவங்க தானே. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் ரூன்ஸ் எல்லாம் இது பண்ணி ஏதாச்சும் ஒரு துணியை கட்டி, லைக் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தாயத்தை கட்டி விடுவாங்களே, தாயத்தை கட்டுவாங்க, கையில் கயிறு கட்டுவாங்க, இது இருந்தால் உனக்கு ஒன்றும் ஆகாதரா, உனக்கு பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி டாக்டர் டூமோட அம்மாவுமே அந்த ரூன்ஸால் ஸ்பெல் பண்ணப்பட்ட அந்த துணியை நம்ம டாக்டர் டூமுக்கு கட்டி விட்டுருக்கலாம் சின்ன வயசில், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. பாசிபிளி அதை இப்போ வரையுமே அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்தோன்னா இந்த படத்தோட ஷார்ட்டில் ஒரு சிட்டியை காட்டியிருந்திருப்பாங்க. இது நிறைய பேர் நியூயார்க் சிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு தியரிஸ் எல்லாம் பார்த்தா இது வந்துட்டு டோபி மெக்கியோட அந்த அழிஞ்சு போன யூனிவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. எதுன்னு சரியாக தெரிலைங்க. பார்க்கவே கொஞ்சம் சிட்டி ஒரு மாதிரி பயங்கர டேமேஜாக தான் இருந்துகிட்ருக்கு. அதுதான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸில் பார்த்துருப்போம். இன்கஷ்னால அழிஞ்ச ஒரு உலகம் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அதே மாதிரி இன்கஷ்னால அழிஞ்ச ஒரு உலகமாக இது இருக்கலாம். பட் இது என்ன சிட்டின்னு தெரில. ஆக்சுவலி மேக்னட்டோ நடிச்சு இயான் மெக்கலம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் வந்துட்டு நியூ ஜெர்சி சிட்டியவே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாரிப்பா அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. பாசிபிளி அது நியூ ஜெர்சியாக இல்லாமல் மேபி நியூயார்க்லாம் இருக்கலாமோ. மேபி அவர் சிட்டி நேமை மாற்றி கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஒன்று இது நியூ ஜெர்சியாக இருக்கணும், இல்லைனா நியூயார்க்காக இருக்கணும். இந்த 2 சிட்டியில் ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மேக்னட்டோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி தெரியுது. அண்ட் அது அவர் ஏதோ அழிச்சிட்டு இருக்காரு போல். அவர் கண்ணிலையுமே தண்ணி வந்துட்டுருக்கு. அழுந்துக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காரு. லைக் அது என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட் அவர் ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாரு, ஆனால் விருப்பமே இல்லாமல் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி ஏதோ ஒரு விஷயத்தை அதர் யூனிவர்ஸ் அழிக்கிற ஒரு வேலையை அவர் பார்த்துருக்கலாம். இப்படி மனசாட்சி இல்லாமல் பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவர் அதை கவலைப்பட்டுக்கிட்டே நினச்சிக்கிட்டு போல் இருக்கு. அண்ட் ஒரு ஷாட்டில் சைக்ளாப்ஸை காட்டியிருப்பாங்க. அவர் கீழே விழுந்திருக்காரு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் நகர்ற மாதிரி இருக்குது. அது சென்டினல்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ சென்டினல்ஸ் அந்த இடத்துல டூம் எழுப்பி விட்டுருப்பார்ல, அதுக்கு நடுவில் சண்டை நடக்குது. மேபி சைக்ளாப்ஸ் அந்த இடத்துல இருக்கலாம். இதுக்கு மாதிரிலாம் பொறுக்க முடியாத ரேட்டை என் ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாசிபிளி அதுக்கப்புறம் தான் அவர் தன்னோட அந்த வைசரை கலட்டி ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணுறாரு போட்டிருக்கு. அண்ட் டூம் பார்த்தீங்கன்னா தன்னோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த இழந்து கிடக்கிற எல்லா சென்டினல்ஸுமே பார்த்தீங்கன்னா திரும்ப இலை வச்சுருவாப்பில். ஸோ அந்த சென்டினல்ஸ் எல்லாம் தன்னோட கண்ட்ரோல் அண்ட் பவருக்குள்ளே கொண்டு வந்து அதை மொத்தமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் அவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த சென்டினல்ஸ் ரோபோட்லாம் ஹேக் பண்ணல. அவர் பார்த்தீங்கன்னா தான் மேஜிக் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் திரும்ப இலை வச்சிருக்காரு. அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் திரும்ப ஒரு உயிர்ப்பிக்க வச்ச மாதிரி தான் தெரியுது. அண்ட் டூம் இந்த படத்தில் பாசிபிளி பலவிதமான மேஜிக் பவரை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னோட கிரீனிஷ் மேஜிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறாருல, இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெலா வந்துட்டு எப்படி அந்த ஒரு செத்து போனவங்களெல்லாம் எவ்வளோ டோர் ரேக்னா இருக்கல அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரீன் விச் வந்து பாசிபிளி ஹெலாவாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஹெல் ஆன்சர்ஸ் டு மீ, நரகனுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவார்ல, மேபி அது இதை மீன் பண்ணி சொல்கிறாருன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இருக்கலாங்க, பட் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலன்றது தான் உண்மை. அண்ட் கூடவே ஒரு பிளாக்கிஷ் டைப் ஆஃப் மேஜிக் எனர்ஜியுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தார். லைக் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை உடச்சிட்டு வெளியே வந்து அந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளாக்கிஷ் எனர்ஜி யூஸ் பண்ணுவார். தோரை அட்டாக் பண்ணும்போது ஒரு பிளாக்கிஷ் எனர்ஜி யூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த பில்டிங் உடச்சிட்ட ஷாட்டில் கூட ஆல்ரெடி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. பட் ஸ்பேஸ் ஷிப் கிடையாது, அது ஒரு பில்டிங் தான். அந்த பில்டிங்கை உடச்சிக்கிட்டு டூம் பார்த்தீங்கன்னா வெளியே வராப்பில். நிறைய பேர் வந்து அது உடச்சிக்கிட்டு வந்து ஒரு வெளியே லேண்ட் ஆகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ போன ட்ரெயிலர்லேயே சொல்லியிருந்தேன் அது அப்படி தெரிலன்ட்டு. அந்த பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஃபெமிலியராக தாங்க இருந்துட்டு இருக்கு. மேபி இது பேக்ஸ்டர் பில்டிங் மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பேக்ஸ்டர் பில்டிங்காக வாய்ப்பு ரொம்ப மேபி வேறு ஏதாவது ஒரு போர்ஷனாக அந்த பில்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட செட் ஃபோட்டோ ஒன்று லீக் ஆயிருந்துச்சு. அந்த செட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கர், திங்கு, ஃபால்கன் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. அந்த பில்டிங்கோட அந்த அவுட்லுக்கும் இதோட அவுட்லுக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. மேபி அதே இடத்துல இருக்கிறதா இவங்க இருக்கலாம். அண்ட் டூமுமே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு போல். அண்ட் டூம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப கிடையாது, அவன் நம்மளோட எதிரி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாசிபிளி நம்ம கேப்டன் அமெரிக்காவோ தோரோ அவங்களோட மியால்னர் அரெஸ்டன் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களை தூக்கி அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் பறந்து வெளியே வரும்போது ஒரு சைடில் ஏதோ ஒரு மெட்டல் பீஸ் பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அது மியால்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவர் பறந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தன்னோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்ன் ஆயிருக்காரு போல. ஏன்னா அவர் வரும்போது அவரோட முதுகை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆண்டி வேலை அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே டேர்ன் பண்ணி லேண்ட் ஆகி ஒரு ஆரா ஃபார்ம் பண்ணுறாரு போட்டிருக்கு.
அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்லுவது நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ட்ரெய்லர், நீங்கள் என்ன டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.